நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. தரம், விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. ஃபோன் 9566010006 மற்றும் 9566010007. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ராஜராஜ சோழன் படத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை உண்மையாலுமே காட்டியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய செட்டை எங்கே போட்டாங்கன்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளர் வாசு மேனன் அப்போ வாசு ஸ்டூடியோஸ் என்ற பெயர்லேயே ஒரு ஸ்டூடியோ நடத்திட்டு இருந்தார். அங்கே தான் ராஜராஜ சோழன் படத்துக்காக பிரம்மாண்டமான அந்த செட்டை போட்டிருந்தாங்க. கங்கா தான் அந்த செட்டை நிர்மாணித்திருந்தார். அந்த செட்டை பல நாட்கள் நான் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. காவடி சிந்து அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனதா இல்லையான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் இயக்கி நடித்த திரைப்படம் தான் காவடி சிந்து என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமையாக முடிவடையலை. அந்த படத்துக்காக பதிவு செய்யப்பட்டிருந்த 2 பாடல்கள் பட்டினம்தான் போகலாமடி என்ற படத்திலே பயன்படுத்தப்பட்டது. குருதி புனல் படம் மாதிரி சங்கரோட டைரக்ஷனில் அஜித் சூர்யாவோட காம்பினேஷனில் ஒரு படம் எதிர்பார்க்கலாமான்னு புதுக்கோட்டையிலேருந்து யாசர் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கின்ற காம்பினேஷனில் ஒரு திரைப்படம் அமைஞ்சால் நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பை பெறுகின்ற ஒரு படமாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு படத்தை உருவாக்க ஒரு தயாரிப்பாளர் வேணுமே. எதனால் மணிரத்னம் விஜய் 2 பேருமே கடைசி வரைக்கும் இணையவே இல்லைன்னு புதுக்கோட்டையிலேருந்து யாசர் கேட்டிருக்காங்க. விஜயை கதாநாயகனாக வைத்துத்தான் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை கூட உருவாக்க ஒரு காலகட்டத்திலே மணிரத்னம் திட்டமிட்டிருந்தார். சில காரணங்களால் அது நடைபெறல. சினிமா உலகில் இது சகஜம்தான். சில இயக்குநர்களால் சில நடிகர்களோட சேரவே முடியாமல் போயிடும். கட்டாகுஸ்தி படத்துடைய டைரக்டர் தான் அஜித்துடைய ஆழ்வார் படத்தையும் டைரக்ட் பண்ணாரான்னு கேசவன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கட்டாகுஸ்தி படத்தை இயக்கிய இயக்குனருடைய பெயர் செல்ல ஐயாவு. ஆழ்வார் படத்தை இயக்கிய இயக்குனருடைய பெயர் செல்லா. இந்த 2 பேருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இவர் வேறு அவர் வேறு. டிசி படத்தில் லோகேஷ் கனகராஜ் நடிப்பு எப்படி இருக்குது? ஒரு நடிகராக நிலைச்சு நிற்பாரா லோகேஷ் கனகராஜ்னு சந்திரன் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நடிகராக டிசி படத்தில் லோகேஷ் கனகராஜுடைய நடிப்பு மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு நடிகராக அவர் நிலை பெற்று விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். மகுடம் படத்துடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு ரவிக்குமரன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மகுடம் படத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு கமர்ஷியல் விருந்தாக ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படின்றத அந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு டைரக்டராக இந்த படத்தில் விஷால் முத்திரை பதிக்க வாய்ப்பு இருக்குது. 7 கடல் 7 மலை படத்துலேருந்து பாடல் டீசர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ராம் இயக்கத்திலே நிவின் பாலி, சூரி, அஞ்சலி நடித்துள்ள 7 கடல் 7 மலை திரைப்படம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்று வெளியாக இருக்கிறது. வெங்கட் பிரபு சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. இப்போவும் அவர் தமிழ் சினிமாவோட முன்னணி டைரக்டர் லிஸ்ட்டில் இருக்காரான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இன்றைக்கும் முன்னணி இயக்குனருடைய பட்டியலில் முக்கியமான இடத்துல இருக்கார் வெங்கட் பிரபு. மக்கள் கூட்டம் டிசி படத்தை நோக்கி இருக்கா இல்லை ஜிடிஎன் படத்தை நோக்கி இருக்கான்னு ரவிக்குமார் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜிடிஎன், டிசி ஆகிய 2 திரைப்படங்களில் நல்லதொரு வரவேற்பு இன்று வரையிலே பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு படம்னா அது டிசி தான். டேர்டெவில் படத்தோட ஓடிடி சேட்டிலைட் ரைட் சேல் ஆகிடுச்சான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. டேர்டெவில் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்துடைய தமிழ்நாட்டு உரிமை, சேட்டலைட் உரிமைகள்லாம் விற்கப்பட்டு விட்டதாக ஒரு வலைதள செய்தியை நான் பார்த்தேன். ஆனால் அதில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியல. சேட்டலைட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க படங்களை வாங்குகிற ஆர்வம் இப்போ குறைஞ்சி போச்சு. படம் முடிந்து வெளியீட்டு தேதி அறிவித்ததுக்கு பின்னால் தான் அதை பற்றி பேசவே ஆரம்பிக்கிறாங்க. சில படங்களை பொறுத்த வரைக்கும் படம் வெளியான பிறகு கூட சேட்டலைட் வியாபாரம் நடக்கிறதில்ல. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு உரிமையும். படத்துடைய வெளியீட்டு தேதியை ஒட்டித்தான் தமிழ்நாட்டு வியாபாரம் நடக்குமே தவிர போட்டி போட்டுக்கொண்டு 6 மாதத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டு உரிமையை வாங்குகின்ற காலம்லாம் போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஹாய் படத்தோடைய ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. இப்போ ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட படத்துக்கு லாபம் தான். இப்போது அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு சஞ்சனா சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹாய் படத்துடைய வெளியீட்டு தேதி தள்ளி போயிருக்கிறதுனால நிச்சயமாக அந்த படத்துக்கு நல்லதொரு ப்ரொமோஷனை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் சங்கத்தோட கட்டட வேலைகள் எந்த நிலைமையில் இருக்குது? தோராயமாக எந்த ஆண்டு திறக்கப்படும்னு ரவிக்குமார் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டடம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக திறக்கப்பட்டுவிடும். சமீபத்தில் ஸ்ருதிஹாசன் 15 கோடி நஷ்ட ஈடு கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்ருதிஹாசனுடைய படங்களை போட்டு பல விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி தங்களுடைய விளம்பரங்களில் ஸ்ருதிஹாசனுடைய போட்டோவை பயன்படுத்துகின்ற அந்த நிறுவனங்கள் மேல் தான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ஸ்ருதிஹாசன். ரஜினி கமல் நடிக்கிற படத்தில் ஸ்ரீதேவியை ஏஐயில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கமல், ரஜினி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படத்தில் ஸ்ரீதேவியுடைய கதாபாத்திரம் ஏதாவது இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக ஏஐ தொழில்நுட்பத்திலே ஸ்ரீதேவியை உருவாக்குவாங்க.
நடிகர் அசோகன் டபுள் ஆக்ட் படங்களில் நடிச்சிருக்காரான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அசோகன் இரட்டை வடங்களில் எந்த படத்திலும் நடித்ததில்லை. நடிகர் சிரஞ்சீவி எதனால் நேரடி தமிழ் படத்தில் நடிக்கவே இல்லை, இங்கே இருந்த கமல் ரஜினியை பார்த்து அவருக்கு பயமானு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தருடைய இயக்கத்திலே 47 நாட்கள் என்ற திரைப்படத்தில் நடித்த சிரஞ்சீவி அதுக்கு பின்னால் ராணுவ வீரன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவருடைய மைத்துனரான அல்லு அரவிந்த் தயாரித்த மாப்பிள்ளை படத்தில் ஒரு கௌரவமான கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். தமிழ் பட உலகில் ஒரு அதிகமான படங்கள் நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தெலுங்கு பட உலகின் சூப்பர் ஸ்டாராக இன்று வரையிலே அவர் இருந்து கொண்டிருப்பது தான். இன்னும் ரிலீஸ் ஆகாத படங்களில் எந்த படத்து மேலே நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கீங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் வெளியாகும் போது நான் பார்ப்பேனே தவிர எந்த படத்தையும் பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஆர்வம் இந்த காலகட்டத்தில் எனக்கு இல்லை. தமிழ் சினிமாவில் டப்பிங் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் படங்களில் டப்பிங் பேசுகிற முறை 1960ஆவது ஆண்டில் தான் தொடங்கியது அப்படின்னு நினைக்கிறேன். குஷ்பு கிட்ட ஒரு வில்லத்தனமான முகம் இருக்குது, ஆனால் அவரை ஏன் யாருமே வில்லியாக பயன்படுத்தவே இல்லைன்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. குஷ்புக்கிட்ட வில்லத்தனமான ஒரு முகம் இருக்குன்ற விமர்சனத்தை இப்போ தான் முதல் முறையாக நான் கேட்குறேன். எனக்கு குஷ்புவை ரொம்ப நாளாக தெரியும். அவர்கிட்ட அந்த வில்லத்தனமான முகத்தை நான் இதுவரையில் எப்போவுமே பார்த்ததில்லை. டேர் டெவில் படத்தில் முக்கிய வில்லன் யாருன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. டேர் டெவில் படத்தில் அஜித் நடிக்கிறார், கயாடுலோவர் நடிக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இதை தாண்டி அந்த படத்தில் வேறு யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி இன்னும் வெளியாகலை. ஹொன்னப்ப பாகவதர் அவர்களை பற்றி தகவல் சொல்ல முடியுமான்னு திருப்பூர்லேருந்து குமரன் கேட்டிருக்காங்க. ஹொன்னப்ப பாகவதருடைய இயற்பெயர் சவுடா சந்திரா. இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்தவர் அவர். அவருடைய தாய் மிகச்சிறப்பாக பாடுவாங்க. அந்த அம்மா இசையை கேட்டு கேட்டு தான் இசையில் இவருக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது. ஒரு காலகட்டத்திலே முறையாக சங்கீதம் பயின்ற ஹொன்னப்பா பாகவதர் கல்யாண கச்சேரி, நாடக மேடை இதிலெல்லாம் பாடத் தொடங்கினார். அவரை சினிமாவில் அறிமுகப்படுத்திய பெருமை எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு சொந்தமானது. பல தமிழ் கன்னட படங்களில் நடித்த இவர் லலித கலா என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி மகாகவி காளிதாசா, பஞ்சரத்னா, பக்த கும்பரா, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் போன்ற பல படங்களை தயாரித்தார். நாத பிரம்ம சங்கீத வித்யாலயா என்ற மியூசிக் அகாடமியை நடத்தி வந்த இவர் கர்நாடக சங்கீத நிருத்திய அகாடமியுடைய அங்கத்தினராகவும் பணியாற்றியிருக்கிறார். அடுத்து இன்று ஒரு தகவல். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான்கிட்ட ஒரு டியூனை வாங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. பல நாட்கள் அதுக்காகும் அப்படின்ற பலமான விமர்சனம் அவர் மேலே உண்டு. ஏன் அப்படி ஒரு விமர்சனம் தன் பேர் வருகிறது அப்படின்றத பற்றி மிக அழகாக ஒரு விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். என்னுடைய வரிக்கு முன்னால் இசையமைப்பாளர் ஒரு ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு தனனா அப்படின்னு பாடி ஒரு டியூனை கொடுப்பாங்க. அந்த டியூனை கேட்குற டைரக்டருக்கோ தயாரிப்பாளருக்கோ அது பிடிச்சிருந்தா ஓகே. இல்லைன்னா அவங்க இன்னொரு டியூன் போட சொன்னாங்கன்னா அடுத்த 15-20 நிமிஷத்தில் இதே மாதிரி ஒரு டியூனை போட்டு கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு மாறுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஏறக்குறைய 70% ஒரு பாடலை நிறைவு செய்து தான் நான் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் போட்டு காமிப்பேன். 70% ஒரு பாடலை நிறைவு செய்யணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாடல் இந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கு பிடிச்சிருந்தா ஓகே. அவங்களுக்கு பிடிக்காம வேறு டியூன் போடுங்கன்னு சொன்னால் திரும்பவும் அப்படி ஒரு பாடலை உருவாக்குவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 நாட்கள் எனக்கு ஆகும். இந்த விஷயத்தில் நானே ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் தான் என்னுடைய பாடல்கள் கொஞ்சம் தாமதமாகின்றன என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.